மிதுன ராசிக்கு 10ல சனி பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்குரிய பலன்களை இந்த காலத்துல நீங்க அறுவடை செய்ய போகிறீர்கள். நீங்கள் செய்த நல்ல பலன்களுக்கும் நல்ல கர்மத்துக்குரிய பலன்களை இந்த காலகட்டங்களில் இறைவன் உங்களுக்கு 100 மடங்கு கொடுப்பார். பண விஷயங்கள்ல கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். கடந்த காலத்துல நீங்க எதெல்லாம் தடையா இருந்துச்சோ, கஷ்டமா இருந்துச்சோ, போராடுனீங்களோ அது எல்லாத்திலும் வெற்றி. வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க வீடு வாங்குவீங்க. மண்ணு வாங்கணும்னு நினைச்சவங்க மண்ணு வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் அருண்குமார் பேசுகிறேன். நீண்ட நெடும் நாட்களுக்கு பிறகு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம். சனிப்பெயர்ச்சி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:24 சனி பகவான் இப்பொழுது இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சி அப்படின்னு வந்துட்டாலே பொதுவா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நல்ல கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை விட சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் நமக்குள்ள ஏற்படுத்தி இருப்பார். அந்த சனி பயிற்சி வருது. ஏன்னா நவகிரகங்கள்ல ரொம்ப நீண்ட நெடும் நாட்களுக்கு இருந்து பயிற்சியா பலன் தரக்கூடியது சனி பகவான் தான். 2.5 வருட காலங்கள் அவர் இருக்க போறார். அப்படி மீன ராசியில குருவோட வீட்டுல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுல பல ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முழுமையாக முடியுது. பல பேருக்கு 7.5 சனி தொடங்குது. அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. அதே மாதிரி கண்டக சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி பல சனிகள் முடியுது. சில பேருக்கு தொடங்கக்கூடிய நிகழ்வும் நடக்க காத்திருக்கு. இந்த 7.5 சனி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சு ஒரு பெரிய விடுதலையை அடையக்கூடிய ராசிக்காரர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டா முடியுது. ஸோ அதற்கடுத்தது அஷ்டம சனியில மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் எல்லாம் அந்த மார்ச் 6 முடியுது. அர்த்தாஷ்டம சனியில ஒரு மிகப்பெரிய சூழலுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு 2.5 வருஷமா போராடின விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது. இந்த சொன்ன 3 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கமும் சனியோட பாதிப்பும் இவங்களுக்கு விடுபடுது. இதுல இருந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு மன நிம்மதி, மன நிறைவை அடையக்கூடிய இடத்துக்கு இவர்கள் நகர்கிறார்கள். அதுக்கு அடுத்தது இந்த 7.5 சனி தொடங்கக்கூடிய ராசியா பார்க்கப்படக்கூடியது மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அஷ்டமத்து சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குது. அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல சனி தொடங்குது. ஸோ சொன்ன இந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல பக்குவமா இருக்கணும். அதுக்காக 7.5 சனி வருதே, அஷ்டம சனி வருதே, அர்த்தாஷ்டம சனி வருதே, எங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காதா அப்படின்லாம் நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். சனி பகவான் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து, அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய நல்ல பலன்களையும் உங்கள் ராசிக்கு கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்காருங்க. அதுலயும் குறிப்பா சனி பெயர்ச்சியான முதல் ஒரு வருஷம் உச்சம் பெற்ற குரு நேரடியா சனி பகவானை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான சனி பகவானால் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடிய சிக்கல்கள் இருந்தும் அல்லது அவரிடத்தில் நீங்கள் பெற வேண்டிய பாக்கியங்களையும் அவர் கண்டிப்பாக கொடுக்க போறார். ஸோ 12 ராசிக்காரர்களுக்கு சனி எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையுமே உங்க கூட நான் பிரத்யேகமா பகிர்ந்துக்கு காத்திருக்கேன். ஸோ வாங்க ஏற்றுக்கொள்ள போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 6ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி கும்பராசிக்காரர்களுக்கு கர்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்து சனியாக வருகிறார். ஒரு ஜாதகனுக்கு 10ஆம் இடம் அப்படின்றது பட்டத்தையும் பதவியையும் பெயர் புகழையும் குறிக்கக்கூடியது. கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றும் கிடையாது. நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்துக்குரிய பலன்களை இந்த காலத்துல நீங்க அறுவடை செய்ய போகிறீர்கள். பல மிதுன ராசிக்காரர்கள் பல நாட்கள் புலம்பி இருப்பல்ல, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறதில்ல, யாரை பத்தி நம்ம பேசுறதில்ல, நம்ம எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கடவுள் ஏன் நம்ம வாழ்க்கையை மட்டும் இப்படியே வச்சிருக்காரு, நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்கு, நம்ம எடுக்கிற முயற்சி மட்டும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்த நல்ல பலன்களுக்கும் நல்ல கர்மத்துக்குரிய பலன்களை இந்த காலகட்டங்களில் இறைவன் உங்களுக்கு 100 மடங்கு கொடுப்பார். ஏன்னா 10ல சனி வர்றது பொதுவா நல்ல விஷயம்தான். ஒரு ஜாதகனுக்கு 10ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி, அதிகாரம், அந்தஸ்துக்குரிய யோகங்கள் ஏற்படும். குறிப்பா 10ல சனியோ ராகு கேதுவோ ஒரு ஜாதகனுக்கு இருந்துச்சுன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்களுக்கு பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சுய ஜீவனம் பண்ணுவாங்க, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமா பண விஷயங்கள்ல கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். 10ல நல்ல கிரகம் இருந்துச்சுன்னா அவனை பிச்சை எடுக்காத குறையா வாழ வைக்கும். அதே 10ல பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒருத்தனை கோடீஸ்வரனா மாற்றும். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட்ல ஒரு பெரிய அளவு உச்சத்தை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி பகவானுடைய வளர்ச்சி இருக்க போகுதுன்னே சொல்லலாம். குறிப்பா ஜென்மத்துல இருக்கக்கூடிய குரு அடுத்தது 2வது இடத்துக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வரார், உச்சம் பெற போறார். இந்த குரு வரக்கூடிய இடமும் ரொம்பவே சூப்பரான இடம்.
ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்துல நீங்க எதெல்லாம் தடையா இருந்துச்சோ, கஷ்டமா இருந்துச்சோ, போராடுனீங்களோ அது எல்லாத்திலும் வெற்றி. குறிப்பா குடும்ப வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் நிறைய கிடைக்க போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு நீங்கள் விரும்பிய துறையில சீட் கிடைக்கும். யாராவது நீட் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியா ஒரு மெடிக்கல் சீட் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் கிடைக்கும். மற்ற மாணவர்கள் நீங்கள் விரும்பிய துறைகளில் இறைவனுடைய அருளோடு விரும்பின கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை இதுக்கு முன்னாடி அலட்சியம் செஞ்சவங்க, கணவனாக இருந்தால் மனைவி வார்த்தையை அலட்சியப்படுத்தினவங்க, அல்லது மனைவியாக இருந்தால் கணவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தினவங்க எல்லாருமே அந்த வாக்குக்குரிய பலத்தை நிரூபிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள் எல்லாமும் பலிதமாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். 3ல கேது வந்ததுலேருந்து இரத்த சம்பந்தமான உறவுகளாலே தேவையில்லாத மன உளைச்சல்களும், நண்பர்களுக்குள்ளே தேவையில்லாத சிரமங்களும், குறிப்பாக நீங்கள் யார் மேலே அதீத நம்பிக்கை, அதீத அன்பு, அதீத பாசம், அதீத பற்று வச்சுட்டு இருந்தீங்களோ அவங்களாலே உங்களுக்கு தேவையில்லாத மனசு கஷ்டம், மன உளைச்சல், மனசங்கடம் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மாறக்கூடியதாக இருக்கும். பல மிதுன ராசிக்காரர்கள் பல வருஷ கனவா இடம் மாறணும், வீடு மாறணும், ஒரு வண்டி வாகனத்தை மாற்றணும், அல்லது ஒரு பிஸ்னஸ்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், அல்லது வேலையில ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் எல்லாமும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடவுளுடைய அருளோடு நனவாகக்கூடியதா இருக்குங்க. வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க வீடு வாங்குவீங்க, மண் வாங்கணும்னு நினைச்சவங்க மண் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு புது பிஸ்னஸ் அமையும், அல்லது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா அந்த சேஞ்சஸ் ஒரு பாசிட்டிவா சக்சஸிவா மாறுறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுப்பார். நீண்ட நாளா வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்க சைக்கிளில் போனவங்க பைக் வாங்கலாம், பைக் போனவங்க கார் வாங்கலாம், காரில் போனவங்க ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமும் கடவுளுடைய அருளோடு அமையும். குறிப்பா புத்திரக்காரகன் உச்சம் அடைகிறார் 2வது வீட்டில். அப்போ குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் இறைவனுடைய அருளோடு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில் கடவுள் அற்புதமான பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பா பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகளும் உங்களுக்கு விலகக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்தை உச்சமான குரு ஆஃப்டர் ஜூனுக்கு பிறகு பார்க்கறதுனால கடன் நெருக்கடிகள் விலகும். ஏற்கனவே வாங்கின கடனை கொடுப்பீங்க. லோன் ஏதாவது கிடைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அல்லது ஏற்கனவே எடுத்த லோனை நீங்க செட்டில் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது ஒன் ஷாட் பேமெண்ட்ல செட்டில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா அந்த பாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே திருமண வாழ்க்கை, பர்சனல் லைஃப்ல எல்லாம் பெரிய சந்தோஷத்தை மிதுனராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த 3 வருஷன்றதை விட ஒரு 5 வருஷம் நீங்க திரும்பி பார்த்தா தெரியும். இந்த 5 வருஷத்துல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா காதல் தோல்வி வரும், அப்படி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் வரும், அப்படி இல்லைன்னா அன்வான்டான அஃபேர்ஸ் வரும் நமக்கு தேவையில்லாத. ஸோ இது எல்லாத்தையுமே மிதுனராசி நிறைய அடிபட்டுச்சு, நிறைய கோத்ரூபட்டுச்சு, நிறைய வழிகளை அனுபவிச்சது. இதுல இருந்து கொஞ்சம் நம்ம மீண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதக பலன்களை பெறப்போகுது. குறிப்பா இந்த மார்ச் 6க்கு பிறகு சனி ராகு விட்டு வெளியில போறார். மிதுன ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனை தான். 8ல் சனி இருந்துச்சு, அதுக்கு அடுத்தது 9ல் சனி வந்தாலும் 8ஆம் அதிபதி சனி ராகு பிடியில மாட்டிக்கிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம்லாம். எதுக்குடா வாழறோம்லாம் தோணும். நிறைய பேருக்கு விவாகரத்து, பிரச்சனை, பிரிவு, கருத்து முதல் இதெல்லாம் இருந்திருக்கும். வெளியில சொல்லிக்கல நடிச்சுட்டு வாழ்ந்துருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த சனி மாறிச்சுன்னா கடவுள் புண்ணியத்துல எல்லாமே மாறும். இல்லற வாழ்க்கையில ஒத்துமை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தவறான உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க, நல்ல உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. திருமண வயசுல இருந்து கல்யாணம் தடையா இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடவுள் அருளோடு திருமண பந்தம், திருமண வாய்ப்புகள் எல்லாருக்கும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்து அல்லது டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்தவங்க கூட திரும்ப சேர்றதுக்குரிய வாய்ப்பை மிதுன ராசிக்கு கடவுள் ஏற்படுத்துவார். தந்தையார், தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கடும் நெருக்கடி 1.5 வருஷமா இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். அப்பாவுக்கு 3 வருஷமா இருந்த வைத்திய செலவுகள் எல்லாம் சரியாகும். அப்பா வழியில் ஏதாவது சொத்து வத்து பிரச்சனை பிரிச்சு அப்படியே பெண்டிங்ல நிற்குதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமா சுமூகமா பேசி முடிச்சுக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் தரப்போறார். ரொம்ப முக்கியமா 10ல் சனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் இந்த பீரியட் ஒரு நல்ல பீரியடா இருக்கும். அரசு துறை சார்ந்த உத்தியோகம், வேலை எதிர்பார்க்கறவங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதியா இருந்தா இந்த காலத்துல எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா மந்திரி ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புலாம் இருக்கு. வேற ஏதாவது துறையில இருந்தாலும் சரிதான், உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரமும் முயற்சிக்குரிய ஒரு நல்ல வளர்ச்சியும் கடவுள் ஏற்படுத்த போகிறார். பொருளாதார முன்னேற்றம் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. எதுக்கு செலவு பண்ணணுன்றதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்ல செலவுகளை பண்றதுக்குரிய முயற்சிகளை எடுங்க. ஸோ மிதுன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 10ல் சனி பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். எதில் சனி பயிற்சியில கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொன்னா,
12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்படும். நல்ல செலவுகளை பண்ணுங்க. தெய்வ வழிபாடு கொஞ்ச நேரம் இந்த காலகட்டத்தெல்லாம் சாமி கும்பிட விடாது அல்லது கடவுளை வெறுக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடவுளை கொஞ்சம் ஆத்மார்த்தமாக கும்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுறீங்க, லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கான்ஷியஸாக வண்டி ஓட்டிட்டு போங்க. அதில் கொஞ்சம் கவனம். அம்மாவோட உடல் நலத்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அம்மாவோட சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அப்படி இல்லைன்னா அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். ஸோ தொழிலில் உங்கள் கையில் சாவியை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவங்கள வேலை வாங்குங்க. நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யாருக்கிட்டையும் போனீங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வளர்ந்துருவாங்க. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக 7ஆம் இடம். தேவையில்லாத உறவுகளில் கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் சனி 10வது பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 7ல் பார்த்தா புதிய காதல், புதிய உறவு இதெல்லாம் வரும். அதிலலாம் நல்ல உறவாக இருந்தால் சந்தோஷம். அது கள்ள உறவாக இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது 3ல் இருக்கக்கூடிய கேது பகவான் 3ல் இருக்கிறதுனால அண்ணன் தம்பி விஷயங்களில் கவனம், நண்பர்கள்ட்ட கவனம், ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட கவனமாக இருங்க. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அவங்களால பாதிப்போகிறதோ இல்லையோ நம்மளே காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்க கூடாதுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி 9ல் ராகு தந்தைக்கு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். இந்த ராகு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பயம்தான் வரும், வேற ஒன்றும் ஹெல்த்தில் பெருசாக பயப்படாதீங்க. மனப்பதட்டம், மன உளைச்சல், மனநோய் ஏற்படும் தந்தைக்கு. இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். ஸோ மற்றபடி மிதுன ராசிக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் வரக்கூடிய சனி பயிற்சியாக இந்த பயிற்சியை நான் பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் எந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மலையின் மீது இருக்கக்கூடிய திருமால் கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான், அல்லது வீட்டுக்கு பக்கத்திலே ஏதாவது பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு பச்சைப்பயிறு சுண்டலை தானமாக உங்கள் கையால் கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது கடவுளுடைய அருளோடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வங்கள் விருத்தி அடையும். உங்களுடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமும் உங்களுக்கு பெரிதளவில் கைகூடக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றம் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்கணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.